அடி சந்தி அவன் சீக்கிரம் வந்து ஆத்துல வேலை செய்யப்படாதோ அவனா எங்க அடி சந்தி அவ பின்னால பேக்ல வேலை செஞ்சிருக்கா அடி சந்தி பண்ணிட்டு இருக்க பத்தினி அவ்வளோ பணத்தை நான் உனக்காக கொட்டு கொடுத்தனேன் அந்த பணம் இது காத்துக்காரி சும்மா விடல என்னை தலைமையில கொட்டுறா 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 சிறமை கொட்டுறா அடி பாத்ரூம்ல வேலை செய்யிருக்கா எஜமான கூப்பிட வரக்கூடாது ஆத்துல இருக்கிற வேலை அப்படி பேசிக்க சுவாமி நீங்கள் காலாலுடைய வேலை என் காலமா செய்து முடித்திருக்கிறேன் ஆமா எவ்வளவு வேலை அப்படி பேசிக்க எதற்காக தெரியுமா வாங்க ஆத்துல திதி வந்திருக்கு அப்படியா அந்த திதிக்காக 1000 பிராமண ஆத்துக்கு வருவா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் பெண்ணாக பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த பாய கரத்தால் வழக்கு ஏந்தி நெருக்குத்தி அடியேரே எப்படி முடியும் சுவாமி எப்படி அவளை பணத்தை கொடுத்தேன் அவளை பணத்து வாயில போட்டீங்க சுவாமி உங்கள் வார்த்தையை தட்டி கழிக்க இந்த பாவிக்கு தைரியம் சொல்லிட்டு போயிட்டு வேற எவனா அழிச்சுட்டு நான் சுவாமி உங்கள் வார்த்தையை தட்டி கழிக்க இந்த பாவிக்கு தைரியமே கிடையாது கொண்டு வர சொல்லுங்கள் தடையன்னு செய்து விடுக்கிறேன் சுவாமி இப்போது காட்டுக்கு சென்று மாயலை தந்தையானத்தை கொண்டு வர வேண்டுமா அப்படியே நான் கொண்டு வந்து தருகிறேன் நீ வரியா ஆற்றுல இருக்க வேலை அப்படியே பேசிய நீ போறியா இத நன்னா மூக்க பிடிக்க வச்சிருக்கா எவ்வளவு சாப்பிட்டேன் எவ்வளவு ஆரம்பிச்சு மயலை சொல்லி மாறவில்லையே மகள் பலே இல்லையே புலியுதானே தனி பாம்பு நிறந்த காட்டிலே குலதையடும் பயத்தே படை மறையோரே நீங்கள் இப்போ என்னை பறிவுடன் அனுப்புகிற ஐயா ஐயா மயல சொல் மாறவே இல்லை என் மகன் பால் குடித்த பல்லும் சரி வர விடவே இல்லை மிக மிக சிறுவனான என் மகனை கொள்ளிவாய் பூதங்களும் நாள் நரி வாசல் செய்யக்கூடிய காட்டுக்கு என் மகனை அனுப்பிவிட்டு நான் எப்படி ஐயா தனித்திருக்க முடியும் வேண்டுமானால் என்னை அனுப்புங்கள் உங்களுக்கு வேண்டிய மாயலை தர்பை அனத்தை நான் கொண்டு வந்து தருகிறேன் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கிச்சனுக்காக அவளை பறிஞ்சு வச்சிருக்க ஆமா தாய்க்கும் பிள்ளைக்கு என்னடி சம்பந்தம் நாய்க்கு கீழ்த்தரப்பட்டாங்க அனுப்பிட்டு போகட்டும் அந்த வார்த்தையை கேட்டாயா தாய்க்கோ பிள்ளைக்கும் என்ன தாய்க்கோ பிள்ளைக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இல்லையா கண்ணே நாளைக்கு தரந்தான் பொன்ன
கஷ்டமாச்சுது என்றா ஏற்கும் பிராமணர் சொல் கேட்க ஏற்கும் பிராமணர் சொல் கேட்க எழுத்தாய் படிக்கு வந்தே எனக்கு வாய்க்கும் அன்றறியேன் கண்ணே என் குற கொழுந்தே லோகிராசா நீ வனமது கேக்கிய வாடா பாப்பான் பிச்சை எடுத்து அவ்வளோ பொண்ணும் சேர்த்து வச்சுன்னா இவங்க இருவருக்கும் கொட்டி கொடுத்தேன். ஆமா நான் புரிந்து பார்த்து பேசியிருக்கேன். இந்த கீச்சான பஞ்சு பஞ்சு பேசியிருக்கேன். இந்த கீச்சான காணத்துக்கு அனுப்பிச்சா காணத்துக்கு இருக்க பாம்பு கட்டி ஐயா பணம் சும்மா வருமோ அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் சுவாமி. என் மகத்தாரை காட்டுக்கு செல்ல வேண்டும், தர்பை பறித்து வர வேண்டும். என் மகனை கொஞ்ச தூரம் வழி அனுப்பிவிட்டு வருகிறேன் சுவாமி. ஆமா அந்த கீச்சான் பிராமண வீட்டு நழுவ வந்து சாப்பிட்டாலோ பாலை குடிச்சு சாப்பிட்டாலோ அவளுக்காக பறிஞ்சு இப்ப இவாளுக்காக இவளை பறிஞ்சு வச்சிட்டேன். இவ காங்கலுக்கு நினைச்சா காங்கலுக்கு நாய் ஒன்னறியும் பிச்சு புடிங்கி தூண்டுவாங்கப்பா. என் மகனை கொஞ்சம் தூரம் அனுப்பிட்டு வரேன். சீக்கிரம் அனுப்பிட்டு ஆத்துக்கு வரணும். ஆத்துல ஐயா என்ன மனசு பார்க்க வேதியரின் மைதர்களே எல்லாருமை பாலகனோ கதகமாய் நம் எதிரே அது காட்டி வரும் சகுணமதா. வேதனைகள் எது வருமோ வேதனைகள் எது வருமோ வெட்டருள வாடுதப்பா பாதைக்கு நான் கொடும் பாதைக்கு நான் பெற்றவையர் மத்திய கடிமணியே ஐயா தடரே இது உணர்ந்த
அம்மா ஓட்ட குரல் வாசையே பெற்றெடுத்த அன்னையை பிரிய போகிறாய் என்று இப்படி விதியளிக்க வேண்டுமா அந்த பாயம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான்கு வேதத்தை சீக்கிர கற்றுணர்ந்த பிராமண குலத்தைச் சேர்ந்தவர்கள். அவர் செல்லுகின்ற வயதனிலே அவர் காலால் ஒரு வேலையை உன் கரத்தால் செய்து முடிக்க வேண்டும் ராஜா. அப்படியே ஆகட்டுமா? அரச குமார் என்ற ஆணவம் உன் மனதிலே இப்போது உருவாகவே கூடாது. அப்படி செவ்வரமே செய்து முடித்தால் பிரிந்த தந்தைக்கும் பெற்றெடுத்த அன்னைக்கு பெருமை கிடைக்கும். போய் வருகிறாயா? ஆகட்டுமா? ஐயா, என் மகன் சின்ன சிறு குழந்தை ஐயா. அவன் செல்லுகின்ற வயதிலே அவனை மீறி ஏதாவது தவறுகளை செய்துவிட்டால் உங்கள் உடன் பிறந்த சகோதரனை போலவே கொண்டு வந்து சேர்ப்பதுடன் இன்று முதல் என் பிள்ளை அல்லவப்பா இவர்கள் பிள்ளையே சொன்னே என் பக்கத்திலே நெருப்பை விடாமலே செய்து காட்டினே பெரியாமாய் விளங்கோ தந்தையே நன்மையாய் கொண்டு வந்து Yeah.